இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தாண்டா நாடு முன்னேறும். ஹாய் இட்ஸ் மீ அக்கல்யா வெங்கடேஷன். இன்னைக்கு கிரேசி ஃபுட்டில் வந்து வேறு லெவல் செம்மையான ஒரு ரெஸ்டாரண்ட் தான் நின்றுட்டு இருக்கேன். கிரேட் வால் ஃபார் சைனீஸ் ஃபுட்டீஸ், நாட் ஒன்லி ஃபார் சைனீஸ் ஃபுட்டீஸ், எல்லா ஃபுட்டீஸ்க்குமே இந்த இடம் இருக்குது. ஸோ என்ன மாதிரி வந்து டிஷ்ஷஸ்லாம் இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி ஸ்பெஷல், என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறாங்கலாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் வராங்களாம் நம்மள மாதிரி, அதெல்லாம் வர்றாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் என்னென்னலாம் இருக்காங்க, யாரெல்லாம் இருக்காங்கன்னு போய் செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னை வெல்கம் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வர போகிறாரு. ஓகே, அவரை போய் நான் கண்டிப்பாக இப்போ மீட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் தான் எல்லா டிஷ்ஷும் நமக்கு வந்து சொல்லுவார். ஏன்னா அவரு தான் முக்கியமான ஆளாம். ஹலோ. Hi again, nice having you here. Yes, thank you so much Adrian. So கிரேட் வாலுக்கு வந்திருக்கோம். என்னால் வந்து சைனாக்கு தான் போக முடியல, கிரேட் வாலை பார்க்க முடியல. பெசன்ட் நகரில் ஒரு கிரேட் வால் இருக்குன்னாங்க, உடனே கிளம்பி நான் வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுல. கண்டிப்பா நீங்க சைனாக்கு போகலாம்னா இந்த சைனால இருக்கிற ஃபுட் கண்டிப்பா உங்களுக்கு இங்க கிடைக்கும். ஓகேயா? நம்ம ரெஸ்டாரண்ட்டில் என்ன மாதிரி ஃபுட்லாம் வந்து பயங்கரமாக ஸ்பெஷல்? நம்ம வந்து சைனீஸ் ஃபுட் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம். அதே மாதிரி ஃபுட்டை வந்து நேச்சுரல் சைனீஸ் ஃபுட் கொடுக்கணும். த சேம் டைம் வந்து நம்ம இந்தியன் பேலட்டுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஆமாம், அதனால தான் நிறைய பேர் வந்து இங்கே எங்கிட்ட சாப்பிட்றாங்க. அண்ட் வி ஹேவ் லாட் ஆஃப் செலிபிரிட்டிஸ் அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் பீப்புள் கம்மிங். நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபுட்டை வந்து நேச்சுரலாக பண்ணுறோம். இங்கே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. நீங்கள் சாப்பிடும் போதே வந்து யூ கேன் ஃபீல் த ஜிஞ்சர், கார்லிக், ஆனியன், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து யூ கேன் ஃபீல் இட். எல்லாத்துக்கும் விட வெரி பர்டிகுலர் ஹைஜீன் ஃபுட். ஹைஜீன் தான் எங்களோட மெயின் கான்செப்ட். ஹைஜீனாக ஃபுட் கொடுக்கணும். ஏன்னா அது ரொம்ப கிடைக்கிறது இல்லை. ஹைஜீன் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, இது ரெண்டு தான் we are very much focused on our food. ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்களே இங்கே தயாரித்து அந்த சாஸ் கொடுப்போம். நீங்கள் பார்சல் வாங்கிட்டு போனால் கூட அந்த சாஸ் இங்கே பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அது ரொம்ப லைக் பண்ணி பார்க்குறாங்க. ஏரியன், ஸோ மெனி செலிப்ரிட்டிஸ் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. எப்படி வந்து அது சாத்தியமாச்சு? எல்லாருமே வந்து இதை பற்றி தான் பேசுகிறாங்க. கிரேட் வால் போனீங்கன்னா பெஸ்ட் நகரில் வேற லெவல் ஃபுட்டு கிடைக்குதுன்றாங்களே, எப்படி? ஃபுட்டு ஒரு காரணம். இன்னொரு காரணம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பார்ட்னர் இருக்காரு. இல்லை, பார்ட்னர் இருக்காரா? ஆமாம், அவர் வந்து ஒரு செலிப்ரிட்டி. அவரும் ஒரு செலிபிரிட்டியா? ஆமா, என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வேற. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அண்ட் அவர் வந்து ஒரு ஃபுடி. ஹி நோஸ் அபௌட் ஃபுட். ரொம்ப நாலேஜ் இருக்கனால தான் நாங்க ரெண்டு பேரும் இந்த ஐடியா பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணோம். அவரால நிறைய செலிபிரிட்டிஸ் வராங்க. அண்ட் அவங்க செலிபிரிட்டிஸ்க்கு we are delivering them good food, healthy food, diet food, எல்லாமே we are giving to them. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க அவரை பார்த்தே ஆகணும். ஆமா, அவரை பார்த்தே ஆகணும். எங்க இருக்காரு? ஹலோ அகல், எப்படி இருக்கீங்க? எஸ், ஐ அம் குட். ஆக்சுவலா வந்து நீங்க ஃபைட் பண்ணி பார்த்திருக்கோம், காமெடி பண்ணி பார்த்திருக்கோம், ஆக்டிங் பண்ணி பார்த்திருக்கோம். என்ன குக்கிங்ல எப்ப ஈட்டிங் குக்கிங்கா? குக்கிங் உலகத்திலேயே சாப்பிட்றதோட ஒரு சந்தோஷம் எந்த விஷயத்துலயும் கிடையாது. அது நம்ம சினிமாவில் நடிக்கும் போது எங்கே போனாலும் நல்ல ஒரு சுவையான சாப்பாடு கிடைக்கும் இல்லையா? இது அப்படியே போயிட்டே இருந்தது. சாப்பாடு விஷயத்துல நம்ம ரொம்ப தெளிவான ஆளு, நல்லா சாப்பிடுவோம். எல்லாமே பார்த்தாலே தெரியுமே, தெளிவாக சாப்பிடுவோம். என்னாச்சுன்னா, எனக்கு மிஸ்டர் ஏட்ரியன் வந்து என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அவர் வந்து டைனாஸ்டிக்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதுதான் சைனீஸ் ரெஸ்டாரண்ட். ஸ்ட்ராங்கான அங்கேருந்து தான் பல சைனீஸ் ரெஸ்டாரண்ட் பிரிஞ்சுது. அங்கே வந்து 85-90லலாம் இவர் செஃப் அங்கே இருந்தார். அதனால சைனீஸோட ரியல் நல்ல ஃபுட் கிடைக்கும். சின்னதா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு யதார்த்தமா இந்த ரெஸ்டாரண்ட் கிரேட் வால் சைனீஸ் ஸ்டார்ட் பண்ணோம். பிரமாதமா எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு ஒரு நல்ல ஃபுட்டு கிடைச்சிச்சு இல்லை, அதனால நானும் சந்தோஷமா இருக்கேன். இங்க வர்றவங்களையும் சந்தோஷப்படுத்தினது எனக்கு மட்டும் இல்லை, ஏடிஎன் பிரதரும் செஞ்சுட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஎனை பற்றி சொல்லணும்னாக்கா, கஸ்டமைஸ் ஃபுட் ஒருத்தருக்கு எப்படி தேவை ஃபுட்டு. ஏன்னா எனக்கே அவரை பிடிச்ச விஷயம் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை. இப்போ எனக்கு ஐ ஃபீல் லைக் ஐ ஹேவ் கோல்டு. உங்களுக்கு எப்படி ஸ்பைசியாக பிடிக்குமா, ஸ்வீட் பேஸ்டாக, எல்லாமே கேட்டு சின்ன ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் எப்படி எந்த மாதிரி வேணும் உங்களுக்கு, இதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு கொடுப்பாரு. அதனால பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரஜினி சார் படம் மாதிரி சின்ன பிள்ளைங்களும் வரும், வயசானவங்களும் இங்கே வருவாங்க. அதனால
என்ன நம்மளை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரா? இல்ல. இவ்வளவு சொல்றாரு. பெரிய பியூட்டி என்னன்னா இவர் வந்து மீட் செக் பண்ணுவார், ஹைஜீனிக் செக் பண்ணுவார், வெஜிடேரியன்னா வெஜிடேரியன் செப்பரேட்டாக பண்ணுவார், ஆயில் டெய்லி செக் பண்ணுவார். நெக்ஸ்ட் கோட்டிங் இருக்காது, என்னோட ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா கோட்டிங்கே இருக்காது. ஸோ மெயின் திங் ஆயில் இருக்காது. கிட்டத்தட்ட சம்டைம் டயட் ஃபுட்லாம் பண்ணி கொடுப்பாரு. இந்த ஸ்டீம் ஃபிஷ், ஸ்டீம் சிக்கன் அதெல்லாம் பண்ணி கொடுப்பாரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே, அந்த விஷயம் பேசிக்கிட்டே இருந்தா எப்படி எப்ப சாப்பாடு வைப்பீங்க? டேஸ்ட் பண்ணுமா இல்லையா? சாப்பாடு தானே, அது அவரோட சைடு. இல்ல லெங்தா போயிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் கலர்ஃபுல்லா காட்டணுமா இல்லையா? கண்டிப்பா சூன் நவ ஸ்டாப் பிளாக் மாதிரி வந்து நிக்க பாருங்க. அப்படியே இது பார்த்தீங்கன்னா we will start with வெஜிடேரியனில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெஜிடேரியன் சாதே கியூப், பன்னீர் சாதே கியூப். இது வந்து எங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷு. இது வந்து ஸ்பைசி ஃப்ரைட் சிக்கன். அதாவது நம்ம சைனீஸ்லேயே வந்து நம்ம சிக்கன் 65 மாதிரி ஒரு டிஷ் கொடுக்கலான்னு ஒரு ஆசை இருக்கு. அது வந்து ப்ரான் பெப்பர் சால்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரெட்டட் ஃபிஷ். இது குழந்தைங்க சாப்பிடுது. இது எல்லாமே வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சமைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இது ப்ரான் பெப்பர் சால்ட். கண்டிப்பா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, இதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. நெக்ஸ்ட் பிரெட்டட் ஃபிஷ். பிரெட்டட் ஃபிஷ்ல பாருங்க மேக்ஸிமம் ஷூரா பாருங்க, இங்க பாருங்க ஆயில் இருக்காது. நான் ஃப்ராங்கா சொல்றேன், ஆயில் இருக்காது, கோட்டிங் இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டா தானே தெரியும் அது நல்லா இருக்கா இல்லையா சொல்லணும். மோந்து பாரு, இது பேர் தான் கை கெட்டது வாய் கெட்டதா. இது ஸ்பைசி ஃப்ரைட் சிக்கன். ஸ்பைசி ஃப்ரைட் சிக்கன் இதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் 65 மாதிரியே இருக்கும், ஆனா கோட்டிங் இருக்காது, அதே கலர்லாம் இருக்கும். மசாலா இது இந்த கலர் கூட நேச்சுரல் கலர் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சாத்தேக்குக்காக ஒரு கூட்டமே இருக்கு, வெஜிடேரியன்ஸ்க்காக. இங்க வந்து நான் வெஜிடேரியன் மட்டும் இல்ல, வெஜிடேரியனுக்காக ஒரு கூட்டம் இருக்கு. அவங்களுக்கு தனியா செப்பரேட்டா வெஜிடேரியனும் சார் பண்ணி கொடுக்குறாரு. சரிங்களா, ஆரதாச்சு போனது போச்சு. சாப்பிடு சாப்பிடு. இப்போ நம்ம சாப்பிட போறோம், டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். எது சாப்பிடுறேன் முதல்ல? வெஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணட்டுமா? அப்படியே புடி புடி புடி. ஐயோ, எப்படி இருக்கு உண்மையா சொல்லுங்க. Oh my god. சரி, பியூட்டினா இவங்க சைனீஸ் ஹோட்டல் போனோம், சைனாக்கு போனோம்லாம் அப்படி இல்லை. நம்ம நாக்குக்கு நம்ம இந்தியன் டச்சுக்கு என்னமோ அது தகுந்த மாதிரி சைனீஸ் ஃபுட். இது நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்றீங்க? செம்மையா இருக்கு. இது ஆக்சுவலி நான் சிக்கன் மாதிரி இருந்து ஃபீல் பண்ணேன், ஆனா சிக்கன் இல்ல, இது பன்னீர். வெஜிடேரியனே இவ்வளவு டேஸ்டா கொடுக்குறாங்கன்னா நான்வெஜ். நெக்ஸ்ட் நீங்க சிக்கன் ட்ரை சாப்பிடணும்ல. ஆமா, இது கையிலே சாப்பிட்டுக்கிற என்ன ஸ்பூன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு. அந்த டிப் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் garlic sauce டிப். நாங்களே இங்க பண்ற டிப். வாவ், ஓகேங்களா. நார்மலா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் இருக்கும். அது வந்து ஒரு 4 நாள் 5 நாள் டேபிள்லயே இருக்கும். அதுல கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம்லாம் உருவாக்கி நிறைய சண்டைலாம் போட்டுருக்கேன் நான். ஓகே, அதுக்காகவே இருக்க சொல்லுறது இந்த டொமேட்டோ பேஸ்ட் இங்க வேண்டாம் பண்ணா, அதுக்காக இவர் வேண்டாம் சொல்லிட்டு ஒரு garlic sauce ரொம்ப பிரமாதமா இருக்கும். இது அது கேட்ட பிறகு டிஷ்ஷோட வந்து எடுத்து வருவாங்க, டேபிள்லயும் இருக்காது இல்லையா பிரதர்? கண்டிப்பா. ஓகே, செம்மையா இருக்கே. இது வந்து கிட்ஸ்க்காக சாப்பிட ஒரு இது வந்து பிரெட்டட் ஃபிஷ். சூப்பர் ஃபிஷ். அது அந்த ஃபிஷ். அது என்ன ஃபிஷ் பிரதர் சொல்லுங்க? இது வந்து பாறை ஃபிஷ். பாறை. And this is called mayonnaise. mayonnaise கூட நாங்க வெளியில வாங்குறது இல்ல, இங்கே தான் பண்றோம். இங்கே நாங்க பண்றோம். நல்ல விஷயம் தானே அதெல்லாம். நீங்க செஞ்சா தான் நல்லா இருக்கு. காது கேட்காது பிரதர், அதுக்கு சாப்பிடுறது. இது வந்து prawn pepper salt. இது ரொம்ப எல்லாரும் விரும்பி சாப்பிடுறவங்க. அதுவும் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா நைட் 10 மணிக்கு மேல வருங்க, அது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியா? ஆமா, 10 மணிக்கு மேல யார் சாப்பிடுவாங்க? சரி ஓகே, யாரோ சாப்பிடுவாங்க, பட் அவங்களுக்கும் இங்க சாப்பாடு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரசாரமா இருக்கும் அது. அதனால தான். ஓகே, ப்ரான். ப்ரான் வேற லெவல்ல இருக்கு ஃபுட் எல்லாம். இதெல்லாம் வந்து இன்னைக்கு தான் இது ஒன்லி ஸ்டார்டர்ஸா கொடுத்துருக்கோம், இன்னும் மெயின் கோர்ஸ் இருக்கு. ஓஹோ, நீங்க சாப்பிட வச்சு அழகு பார்க்க போறீங்க.
அதான் எங்க வேலை. செலிபிரிட்டி மட்டும் வரதில்லை, நிறைய விஐபிஸ் வராங்க. இதுல பெரிய சந்தோஷம் என்ன அட்ரியன் கிட்ட கூட இருக்கிறதுனால நிறைய செஃப்ஸ் வந்து சாப்பிடுறாங்க. அதுல எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஃப்ராங்கா சொல்லும்போது தாமு சார், செஃப் தாமு இருக்காரு, அவரு வந்து கூட்டமா கூட்டங்களை கூட்டு வந்து, இத்தனைக்கும் அவங்க ஃபேமிலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து அவரே விரும்பி சாப்பிடுவாருன்னா பாத்துக்கோங்களேன். சொல்லுங்க. ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வராங்க. கார்த்திக் சார், கௌதம் கார்த்திக் சார், அண்ட் லைக் சீதா மேம் வராங்க, பிரியா ஆனந்த் மேம் வராங்க. அந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் வராங்க. அதை விட்டு 2-3 பேர் பெருசா வராங்க. ஆனா அதை நம்ம சொல்ல மாட்டோம், நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னேனே, லுக் வைஸ் பாத்தீங்கன்னா வந்து யார்கிட்ட வந்து அட்மையர் ஆயிருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். சோ நிறைய செலிபிரிட்டிஸ் அவரோட ஆசீர்வாதம் இருக்குது, பிளெஸிங்ஸ் இருக்கு. சந்தோஷம். நாங்க ரெஸ்டாரண்ட் ரன் பண்றதுல ஹாப்பினஸ் ஓவர்லோடட். இதெல்லாம் இருக்கட்டும். ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் ஏதாவது டெசர்ட்? ஆமா, இப்போ வந்து எங்க ஸ்பெஷல் we only have one dessert. அந்த டெசர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கேரமல் கஸ்டர்ட். அது சாப்பிடுறதுக்குன்னு சில பேர் வராங்க இங்க. இது வந்து எனக்கு லைஃப்ல ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் கிடைச்சது வந்து ஷெஃப் தாமு கிட்ட இருந்து. வாவ். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாஸ் செலிபிரிட்டி ஷெஃப். அவர் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கஸ்டர்ட் நான் சாப்பிட்டதே இல்லை, ஐ வில் கிவ் யூ 200 மார்க்ஸ். அவர் சொன்ன வார்த்தை இது. ஸோ டெஃபினெட்லி ஆகல நீ வந்து சாப்பிட்டே ஆகணும். நீங்க சொல்லுங்க, எனக்கு மார்க் போடுங்க. இது இல்ல கஸ்டர்ட். எஸ் எஸ் எஸ். என் கையால அகல்யாக்கு இந்த கஸ்டர்ட்டை கொடுக்குறேன். சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் gift கொடுக்கணும். gift கொடுக்கணுமா? gift உண்மையை சொல்லு. என்ன உள்ள லபக்குன்னு போய் இறங்கிடுச்சு. முழுகிறதுக்கு முன்னாடி தானாவே போயிடும். ஆஹா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? நிறைய பேர் விரும்பி சாப்பிட கஸ்டர்ட். ஒரே ஒரு டெசர்ட் தான் நாங்கள் இங்கே வைக்கிறோம். இட்ஸ் ஒன்லி கஸ்டர்ட், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ வி ஹேவ் டு ஒரு டிஷ் மட்டும் இருக்கணும், அது சிக்னேச்சர் டிஷ்ஷாகவே இருக்கணும். அது வந்து கேரமல் கஸ்டர்ட் 100% நேச்சுரலி மேட். எந்த ஃப்ளவர் எதுவுமே போடல. வெரி சிம்பிள், நீங்கள் வீட்டோட பண்ணலாம். வெறியும் வந்து பார்த்தீங்கன்னா பால் முட்டை அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கிரேட் வால் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையாகவே சைனாவுக்கு போன ஒரு ஃபீல் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. சீரியஸாக நான் சன் டிவிக்கும் ஆதித்யா டிவிக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ அகல்யா. தேங்க்யூ ஆதித்யா டிவி. மஜா சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, மஜா உண்டு. ஸோ கிரேசி ஃபுட்டியில் வந்து வேற ஒரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறோம். பாய், டேக் கேர். இட்ஸ் அகல்யா வெங்கடேஷன், ஏட்ரியன், பெசன்ட் ரவி அவர்கள். பாய். மஜா உண்டு.